எதிலும் போதை எங்கேயும் போதை. என்னடா பாக்க கஞ்சா கை மாதிரி இருக்கீங்க? நாங்க கஞ்சா கை தான். நீ எந்த ஊர்ல இருந்து மஞ்சா கை? பாண்டிச்சேரினா சரக்கு பேர் போன இடம். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல கஞ்சாவுக்கு காலையிலேயே சாராயம், எதுலையும் போதை. மாத்திரையில வீட்டுல உடம்பு சரியான்னு சொல்லிட்டு பசங்க வாங்கி வர்றாங்க, போதை போடுறான். போகும்போது காலையிலேயே பார்த்தோம்னா கஞ்சா போடுறான். கஞ்சா போட்டு அவன் பாட்டுக்கு எக்ஸைட் மாட்டிக்கின்னு லொடுக்கு பாண்டி மாதிரி டான்ஸ் ஆடின்னு போகிறான். அதாவது அவனுக்கு மட்டும் தொந்தரவு கிடையாது, ஜாலியாக இருக்கிறாரு, அடுத்தவனுக்கும் தொந்தரவு கொடுக்குறான். பக்கத்தில் போகிறவங்களும் வந்து நாலடி தள்ளி போகிறாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய நான் பார்த்துருக்குறேன் சென்னை ஏரியாவில். இப்போ பாண்டிச்சேரியில் பாருங்கள். பாண்டிச்சேரியில் பார்க்கும்போது வந்து சின்ன பொண்ணை வந்து 54 வயசு ஆன ஒரு பெரியவர், அதுக்கப்புறம் இன்னொரு பையன், இது மாதிரி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது எதில் பண்ணுறான்? போதையினால தான் பண்ணுறான். அதனால் இவங்களை வந்து கோயம்புத்தூரில் ஒரு முறை சைலேந்திர பாபு இருக்கும்போது சுட்டு என்கவுண்டர் போடாது பாருங்க. அந்த மாதிரி இந்த பையனை வந்து நடு ரோட்டில் வந்து என்கவுண்டர் பண்ணணும். போதை போட்டு சும்மா வரானுங்களா? பஸ்ஸில் வரும்போது பொம்பளைங்களை சேர்ன்றது, கை போட்டு மேலே சேர்ன்றது, இடுப்பில் கை வைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. இந்த ரீஃபரில் வரும் பார்த்தீங்களா, அதில் வச்சு அதில் போதை பண்ணுறான். அந்த ரப்பர் அழுப்பு பார்த்தீங்களா, அதில் போதை கலந்து அதில் சாப்பிட்றான். அதை ஒரு போதை சாப்பிட்றான். அடுத்தாப்புல வந்து இந்த பெவிக்கு வருது பாருங்க, கவரில் இருக்குது. அந்த கவரில் வச்சு அவன் ரயில் ஸ்டேஷன்கிட்ட அப்படியே அவன் பாட்டுக்கு உரியிறான். அது என்னதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது அவனை கேட்க முடியல. அப்படியே உரிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கும் சிரிக்கிறான். அவன் பாட்டுக்கு சிரிக்கிறான் தன்னால். அவன் பாட்டுக்கும் அந்த தலையெல்லாம் பார்த்து அவனுங்களை வந்து போதை போடுறவங்கள அப்படி எப்படி இருக்கும்? ஒரு படத்தில் செந்தில் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி கிரிப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஸ்டைலாக வச்சு கோடு போட்டுருக்குது பிளேடில். இவ்வளோ காரணம் நான் வந்து போதை தான். இப்போ நம்ம அதுவும் ஸ்டாலின் வந்த பிறகு ரொம்ப அதிகரித்து போச்சு, சொல்லவே தேவையில்லைங்க. நம்ம வட்டம் இருக்க வண்டி செயலாளர் கூட வீட்லேயே வச்சு எல்லா தொழிலுமே பண்ணுறாரு. சாராயம் காய்ச்சி விடுறாங்க வீட்லேயே. எதனால் இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான போதெல்லாம் வந்து கனிமொழிக்கா சொல்லிக்கிறாங்க. அதாவது அவங்க பங்காளி போன பீரியடில் பங்காளி சண்டை தானே அவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்க ஒருக்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். நான் ஆட்சிக்கு வந்தா மதுவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவன் மதுவிலக்கு கொண்டு வருவோன்னு இந்த தேர்தலில் நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல. நான் எப்போ எந்த லிஸ்ட் சொன்னேன், எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாங்க. மழுப்பி அவங்க பாட்டு இதோ எனக்கு டைம் இல்லை, இந்த வாரம் சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயினே இருப்பாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா வந்து, பெத்த பொண்ணை தகப்பனே வந்து கட்டாயப்படுத்தி கெடுக்கிற நிறைய நிகழ்ச்சி, அது மாதிரி நிகழ்ச்சி நிறைய வருது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஓட்டு போடும்போது நல்லவங்களை பார்த்து ஓட்டு போடுங்க, சக்தி வாங்கி ஓட்டு போடுங்க. அதுவும் வந்து கற்பூரம் ஏற்றி குல்லா போட்டால் அவன் சிலுவை போடுறான், அவன் சிலுவை போட்டால் இவன் குல்லா போடுறான், இவன் குல்லா போட்டால் அவன் சிலுவை போடுறான், மாற்றி இவங்க தான் போகிறாங்க தவிர இதுவரைக்கும் யாரும் பட்டை போடலைங்களேங்க. அவ்வளோதாங்க நீங்கள் ஓட்டு போடுங்கிறீங்க. நல்லவங்களா பார்த்து ஓட்டு போடுங்க. நேற்று வந்த சினிமா, அதாவது சினிமாவுக்கு வந்துட்டா வந்து எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாதுங்க. சினிமா நடிகர்கள்லாம் வந்து எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, எல்லாரும் விஜயகாந்த் ஆகிட முடியாது. புரியுதுங்களா? அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இதில் வந்து நடித்து எம்ஜிஆர் பாருங்க, எந்த ஒரு படத்துலையாவது யாரையாவது கொலை பண்ணதா எதுவுமே கிடையாது. இப்போ வந்துருக்கிற விஜயெல்லாம் வந்து பாருங்க, அவரு கூட நெத்தியில போட்டு கிடையாதுங்க, பொட்டு வச்சுட்டு நிறைய பேனர்லாம் பார்த்துக்கிறேன் நான். அவரு கூட சிலுவை தான் போட்டிருப்பேன். ஏங்க அதிகமான ஓட்டு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறது பெருமையான ஓட்டு வந்து இந்துக்கள் தாங்க ஓட்டு. ஏன் நம்ம ஒரு குங்கம் வைக்கக்கூடாதுன்றாங்க, ஒரு திருநூறு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் சிறுபான்மையை மட்டும் ஏன் இவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு தெரியலைங்க. இப்போ வந்து முஸ்லீம் இது பண்டகை ஏதோ வருதுங்க. எலெக்ஷனுக்காக வந்து முன்னாடியே ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு அப்போ எலெக்ஷன் அறிவிச்சுட்டா அதை கொடுக்கக்கூடாது இல்லை, அவங்களுக்கு கஞ்சிக்கான அரிசி இப்போ வந்து அந்த அரிசி எல்லாம் வந்து கொடுத்து விட்டாருங்க. எதுக்காக வந்து அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த போதை பொருளாக விற்று அவங்களுக்கு காசு தராங்களா, அவங்க அதுக்காக பண்ணுறாங்களா, அது என்ன விஷயம்னு தெரியல. இந்து மக்களே சிந்திச்சு வர்ற எலெக்ஷன்லையாவது நல்ல மனுஷனை பார்த்து ஓட்டு போடுங்க. நான் இவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு போட்டுன்னு சொல்ல வரல. நல்ல மனுஷன், அதாவது நம்ம பகுதியில் நிற்பாங்க, யாராவது சுயாட்சியில் நிற்பாங்க, நம்ம மக்கள், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஆள் நிற்பாங்க, அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க.